மினி பாதுஷா கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடணும் இல்லை, வீட்டிலையே சூப்பராக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸியாக லேயராக வருது பாருங்கள். இந்த மாதிரி செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். தீபாவளி வந்துட்டே இருக்குது, எல்லோரும் ஸ்வீட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டான பாதுஷா தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இந்த பாதுஷா செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு மைதா எடுத்து போட்டுக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவு. இதை நல்லா சலிச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய். தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நான் தண்ணி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருப்பேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நிறையா பண்ணிவிட்டு நல்லா வரலைன்னா நமக்கு அப்புறம் செய்கிற மூடே போயிடும். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப அழுத்திலாம் பிசைய வேண்டாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோன்னா பாதுஷாவை உடச்சி பார்த்தா அப்படி லேயராக வரும்ல, அதெல்லாம் வராது. அதனால் இந்த அளவு பிசைஞ்சா போதும். இப்போ இதை அப்படியே அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். பாதுஷாக்கு ஜீரா பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப்பு தண்ணி, ஒரு 2-3 ஏலக்காய் அப்படி தோலோடு அப்படி இடித்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸு, கொஞ்சமாக குங்குமப்பூ. நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் சேர்க்கலாம், போட்டால் கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ ஜீராக்கு 1 கப்பு சீனி போட்டுக்கலாம். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சீனி கரையட்டும். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஜீராக்கு வந்து கம்பி பதம்லாம் இல்லை, பிசுக்கு பதம் தான். நம்ம கம்பி பதம்லாம் விட்டுட்டோன்னா அப்புறம் பாதுஷாக்குள்ளே அந்த ஜீரா ஊறாது. அதனால் நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பிசுக்கு பதம் வரணும். இப்போ சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ குங்குமப்பூவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா நுரைச்சிட்டு வருது. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா பிசு பிசுன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆற அப்படியே நல்லா திக்காகும். அதுக்காக கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடலாம். அப்போ இதே மாதிரியே இருக்கும். ஜீரா வந்து கம்பி பதம்லாம் விட்டுட்டோன்னா அப்புறம் வந்து பாதுஷாவில் ஊறாது. அப்புறம் பூத்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. மினி பாதுஷா இல்லையா, அதனால் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். எல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்வீட்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மினி பாதுஷா எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். அப்படி கூட வேணும்னா 2 பாதுஷாவாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்பலாம் அழுத்தி உருட்ட வேண்டாம். இந்த பாருங்கள் இப்படி வந்துச்சு. இப்படி பண்ணிவிட்டு கட்டை விரலால் அப்படியே நல்லா உள்ளே போகிற மாதிரி விட்டுறணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கு. இது நடுவில் அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்றோம்.
இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி பாதுஷாவாக பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரிக்க வேண்டியது தான். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப வந்து காயக்கூடாது. ரொம்ப காஞ்சதுன்னா அப்படி வெளியில் வந்து கருகிடும், உள்ளே வேகாது. இப்போ அடுப்பு கூட ஆஃப் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ஆன் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய்னால அப்படியே பொங்கி வருது பாருங்க. அப்படியே மேலே எழுந்து வந்திருக்கு. அடுப்பை வந்து குறைச்சி தான் வச்சுக்கணும். இப்போ அப்படியே பெரட்டி விடலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வராது. இது ஆர்கானிக் கடலை எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் நுரைச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். இப்போ போதும், எடுத்துடலாம். இப்போ பாதுஷாலாம் எண்ணெய் வடிஞ்சிருச்சு. இந்த ஜீராவில் போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் ஊறினதும் அப்படியே அடுத்த பக்கம் அப்படியே பெரட்டி விட்டுறணும். பாதுஷாவில் சென்டரில் அந்த கட்டவரலால் அழுத்தினேன் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே வேகரைச்சி அந்த ஹோல்ஸே மூடிருச்சு. அதனால நல்லா அழுத்தி போடுங்க. ஒரு பக்கம் 5 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அது ஊறினதும் அடுத்த பக்கம் அப்படியே அந்த ஜீராவில் ஊறுறதுக்கு திருப்பி போடுங்க. ஏன்னா 2 பக்கமும் ஊறினா தான் இனிப்பு எல்லா பக்கமும் சேரும். அது நல்லா உள்ளே போகணும் அந்த ஜீராலாம். கொஞ்சம் பிஸ்தா அப்படியே கட் பண்ணிக்கலாம். அது மேலே போடுறதுக்கு நீங்கள் எந்த நட்ஸ், முந்திரி, பாதாம் எது வேணாலும் கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஜீராலே இருக்கணும்னு இல்லை, அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது மேலே அப்படியே கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் தூவி விடலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் வைங்க, இல்லாட்டா வேண்டாம். சும்மா அழகாக இருக்கும். எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுல தானே இருக்கு அழகே. ஒரு மினி பாதுஷா எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து அப்படியே ஜூஸியாக அந்த ஜீராலாம் உள்ளே போயிருக்கு. சாஃப்டாக லேயராக இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் பாதுஷா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மினி பாதுஷா ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. எல்லோரும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.